விவர்ஸ் எஃபிஐ வந்து ஜூன் 2023 வந்து நிகில் குப்தா அப்படின்ற ஒரு இந்தியரை வந்து செக்கோஸ்லேவியா குடியரசில் வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாதி பன்னு அப்படின்றவனை வந்து இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, இதற்கு மூல காரணமாக இருந்தால் அஜித் நோவால், அதுக்கப்புறம் அவங்களோட டீமில் இருந்த முக்கியமான நபர்கள்லாம் அந்த சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பண்ணவனே வந்து இங்கேருந்த வந்து இந்தியாவிலே வசிக்கக்கூடிய பாகிஸ்தானிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேச துரோகிகள் எல்லோரும் என்ன பண்ணுறானுங்க, ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சு. மகிழ்ச்சியானவனே அவனை என்ன சொல்கிறானுங்க, நாம் வந்து இஸ்ரேல் மாரியே அமெரிக்கா மாரியே ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது, ஹீரோயிசம்லாம் வெளிநாட்டிலலாம் போய் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு 11 வருஷமாக இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பாலிசி எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதி வந்து பாராளுமன்றத்தையே வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாலும் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. மும்பையில் வந்து கப்பலில் வந்து இறங்கி வந்து குருவி சுடுற மாரி 200-300 பேரை சுட்டாலும் வந்து அமைதியாக தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பையில் குண்டு கண்ட இடத்துல இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குண்டு வச்சு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் யார் வைக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, பாகிஸ்தான் மேலே கையை வச்சா எல்லா முஸ்லீம் நாடும் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியே வந்து இந்தியாவோட முதுகெலும்பையே வந்து நசுக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கும் இன்னொரு இது விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பிட்டுக்கிட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே சேம் இதில் தான் இருக்கிறாங்க பலத்தில். அது எல்லாத்துலேயும் வந்து எக்கனாமிக்கலாகவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் வந்து இராணுவ பலமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவோட இராணுவத்தோட ரியல் கெப்பாசிட்டியை உலகத்துக்கு தெரியாத மாதிரி ஆக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து 2014க்கு அப்புறம் எல்லா இதுவுமே மாறுது. ஆக்சுவலாக உள்நாட்டு தயாரிப்புலேருந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசிலேருந்து எல்லாமே மாறிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா அது யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேலே வந்து பகல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சியால்கோட்டில் போய் அடித்ததாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், எந்த இடத்துலேருந்து தீவிரவாதம் வருதோ, எந்த இடத்துல தீவிரவாதிகள் முகாம் இருக்காங்களோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்தோடனே இதேமாரி பஞ்சாப்லேயும் நிறைய தீவிரவாத செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பஞ்சாபோட தீவிரவாத செயல்களுக்கு மிக வந்து முக்கியமான மூல காரணம் எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து ஃபண்டு வரதாக இருக்கட்டும், கட்டளைகள் வர்றது எல்லாமே வந்து கனடாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள்ட்ட தான் வந்துட்டு இருந்தது. அந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து அங்கே வந்து அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து அந்த இதுக்கு முன்னாடி இந்த புரூட்டோன்ற பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலில் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த அரசாங்கத்தையே கனடாவே வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேச வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து என்ன இருந்தது, செல்வாக்கும் இருந்தது. ஸோ அந்த ஒரு செல்வாக்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து விவசாயிகள் போராட்டம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்தது. இந்தமாரி ரொம்ப நாளாக நடக்கிறதுக்கெல்லாம் ஃபண்டோ இல்லை ஆதரவோ எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கனடாலேருந்து வந்துட்டு இருந்தது. அந்த கனடாவில் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பஞ்சாப் இருக்கிற சில பகுதிகளை பிரித்து காலிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கத்துக்காக இது பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பாகிஸ்தான் பண்ணுவான், சைனாக்காரன் பண்ணுறான், அமெரிக்காக்காரன் பண்ணுறான், கனடா கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தமாரி தீவிரவாதிகள் வந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சொகுசாக இருந்துக்கிட்டு இங்கே இதமாரி சில்லறத்தனமான வேலைகளை செய்கிறத வந்து அரசாங்கம் வந்து இனியும் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை அங்கே இருக்கிற நபர்களே வச்சு போட்டு தள்ள ஆரம்பித்தாங்க. அப்படி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த பன்னுவை வந்து போட்டு தள்ளினது. அதுக்கப்புறம் தான் எஃபிஐ வந்து சீனில் வந்துட்டு அவங்க வந்து இதுக்கு காரணம் வந்து அஜித் நோவால் அப்படி இப்படின்னு அவங்க டீமே கொண்டு வராங்க. இப்போ தான் வந்து இவர்கள் வந்து குஷியாக என்ன பண்ணுறாங்க, நீங்களும் வந்து அதேமாரி பண்ணினீங்கன்னா அமெரிக்காக்காரன்ட்ட உங்கள் வாழை ஆட்டுனீங்கன்னா அவன் வெட்ட நறுக்கிடுவான், நீங்கள் வந்து அவனை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் போய் தயவுசெய்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன்கிட்ட காலில் விழுந்துருங்க அப்படின்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கதையை அப்படியே வைப்போம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியா காலில் எப்படி அமெரிக்காக்காரன் விழுந்தான் அப்படின்றத பார்ப்போம். இப்போ மிசோராமில் வந்து கலவரம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கலவரத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, 2 குழுக்களுக்கு இடையே என்ன இருக்குது, சண்டை நடந்துகிட்ருக்குது. குக்கி அப்படின்ற வந்து ஒரு இனம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாங்க. மொய்துன்ற இனம் வந்து கீழே வந்து பள்ளத்தாக்கில் வசிச்சிட்ருக்கிறாங்க. அந்த மலை மேலே இருக்கக்கூடிய குக்கி இனத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா வந்து அது காடு சூழ்ந்த இடம் அப்படின்றதுனால அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அந்த சலுகைகளை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கில் இருக்காங்க இல்லைங்களா, மெய்தி இனகம், அவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, எங்களுக்கும் இதேமாரி நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பித்தவொடனே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்தோடனே கோர்ட் என்ன பண்ணுறாங்க, சில வந்து சலுகைகளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சில சலுகைகளை கொடுத்தவொடனே அந்த மலை மேலே இருக்கக்கூடிய குக்கி இன மக்களுக்கு என்ன ஆகிடுது, ஒரு பொறாமையோ இல்லை ஒரு இதோ வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம் அப்படின்னா வந்து, இவர்களுக்கும் இந்தமாரி சலுகைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளோட சலுகைகள்லாம் வந்து பறி போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு எஜுகேஷனில் வந்து சர்டன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 40% இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு 10% எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஒரு 20% கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஒதுக்கீடு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளோட அளவு குறைஞ்சிடும்னு பயத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, போராடுறாங்க. ஒருத்தவங்கள தாக்கிக்கிறாங்க. தாக்கிக்கிட்டவனே உச்சகபட்சமாக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து இவரோட சொத்துக்கள் எல்லாம் வந்து குக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவரோட சொத்துக்கள் எல்லாம் சூறையாடுறாங்க. நிறைய வன்முறை நடக்குது. இந்த வன்முறைக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த இடஒதுக்கீடுன்றது ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அதற்கு பின்னாடி வந்து நிறைய வெளிநாட்டு சக்திகள்லாம் இருக்குது. இந்த வந்து இதை வந்து உன்னிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் கவனிச்சுட்டு இருக்கக்குள்ள இந்த பிரச்சனை வந்து பூதாகாரமாக பெரிய லெவலில் போயிட்டுருக்கவனே, இதுக்கப்புறமா இதை விட்டால் சரி வராதுன்னு கிட்டத்தட்ட 40,000 துணை இராணுவ வீரர்களை வந்து அங்கே போய் அனுப்பி அந்த பிரச்சனையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மிசோராம் வந்து அமைதிக்கு திரும்பிச்சு. அப்படி இல்லைன்னா இந்த தீவிரவாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டு மிகப்பெரிய இழப்புகளை இந்தியா லெவலில் வந்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, இதை பற்றி அவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்தமாரி வந்து இந்த இனக்குழுக்களை யார் தூண்டி விடுறது அப்படின்ற மாதிரி அவங்க உளவு தகவல்லாம் சேகரிக்கக்குள்ளே அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா வந்து, அந்த முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்கிறாரு, வெளிநாட்டவரோட நடமாட்டம்லாம் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்குது. இங்கேருந்து வராங்க, வந்துட்டு நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் அங்கே பார்க்க முடியுது. இங்கே வெளிநாட்டவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப தான் மியான்மாரில் இருந்துட்டு வந்து, அதாவது அண்டவண்டவன் இருக்கிறவனை வந்து துரத்தி விடுவான் இல்லைங்களா, ஒண்டை வந்த பிடாரி பிடாரியை விரட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே இருந்துட்டு மதம் மாறின கிறிஸ்துவர்கள் மியான்மார்லேருந்து இங்கே வந்து குடியேறி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை வந்து விரட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறது யார் அப்படின்னா, அவர்கள் சொல்கிற மாரி இந்த வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நிறைய இந்த தேச விரோத சக்திகள் எல்லாமே ஒருங்கிணைச்சு வந்து தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமாக வந்து செயல்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கறதா இருக்கட்டும், பண உதவி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த குழுக்கள் மூலமாக தான் வருது. நிறைய உதவிகள்லாம், பண உதவிகள்லாம், பொருளாதார உதவிகள்லாம் வர ஆரம்பிச்சுது. இதை வந்து மோப்பம் பிடிச்சவனே என்ன பண்ணுறாங்க, இதுக்கான மூல காரணம் யாருன்னு பார்க்குறப்ப, இதில் வந்து மிக முக்கியமாக இருக்கிறது வந்து மேத்யூ அப்படின்னு ஒருத்தன் தான். அவன் மேத்யூன்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து, அவன் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு FBI உளவாளி. FBI உளவாளின்றதை தாண்டியும் வந்து FBI உளவாளின்னா என்ன பண்ணுவான், உளவு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த உளவு தகவலை வந்து பர்டிகுலர் அரசாங்கத்துக்கு வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் இருக்கிறதே தெரியாது, அப்படி இருப்பான். ஆனால் இவன் வந்து மோசமான இவன் வந்து லிபியாவில் போயிட்டு ஒரு இதேமாரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஆயுத குழுக்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறான். ஆயுதங்களை எப்படி இயக்கிறது, அட்வான்ஸான ஆயுதங்களை கொடுத்து அதை எப்படி இயக்கிறது, எப்படி வந்து சண்டை போடுறது அப்படின்னு போர் பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கான். அதேமாரி சிரியாவிலையும் இதே வேலையை அவன் பார்த்துருக்குறான். அதெல்லாம் வந்து ரிமாண்ட் ஆகி அவன் வந்து இருந்தான். அதை எப்படியும் அமெரிக்காக்காரன் காப்பாற்றிட்டு கொண்டு வந்துட்டான். அதே வேலையை தான் என்ன பண்ணியிருக்கான், இந்தியாவிலையும் வந்து அவன் பண்ணியிருக்கான். இவன் இங்கேருந்து எல்லாம் தாண்டி போய் இந்தியாவுக்கு வராங்களாம். இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வரக்குள்ளே வந்து ஒவ்வொரு முனையத்தில் இறங்குறாங்க. இறங்கி ஒன்றா வந்தால் கூட பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்தியாவில் பிரிஞ்சு பல்வேறு இதுலேருந்து வந்து இறங்கி ஒன்று கூடுறாங்க ஒரு இடத்துல. ஒன்று கூடுற இடம் தான் பார்த்திங்கன்னா மிசோராம். அந்த இடத்துல ஒன்று கூடக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க காத்திருந்து இவர்களெல்லாம் ஒன்று கூடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவர்களை ஒன்று கூடுற டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, எண்ணெயை வந்து கூண்டோடு தூக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவனை வந்து கொச்சியிலே அதில் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எண்ணெயை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கேங்காக இது பண்ணிவிட்டு இந்த மேத்யூவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த 6 உக்ரைனியர்கள் அவனை கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த உக்ரைனியர்கள்லாம் எங்கே இந்த சீனுக்கு வந்தானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உக்ரைனியர்கள் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா வந்து ட்ரோன்ஸை வந்து எப்படி வந்து இயக்கிறது. இப்போ இந்த சண்டை நடந்துகிட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த குக்கி இன மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதிநவீன ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த ட்ரோன்ஸில் ஆயுதங்களை அனுப்பி அந்த இடத்துலலாம் குண்டு போட வச்சுருக்கானுங்க.
இந்தமாரி அதாவது வந்து வெளி உலக தொடர்பும் கிடையாது அவர்களுக்கு, வெளி உலக தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த அறிவியல் இந்த மாதிரி அட்வான்ஸான டெக்னாலஜி எதையுமே அவர்களுக்கு வந்து தெரியாது. அப்படி தெரியாத ஒரு மக்கள் எப்படி வந்து அதிநவீன ட்ரோனை வந்து இயக்குறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்தப்போ தான் பார்க்குறப்ப தான் இதுக்கு பின்னாடி வந்து மூளையாக இருக்கக்கூடியது இந்த உக்ரைனர்களும் இந்த மேத்யூன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க FBI ஏஜென்ட்டு தான் வந்திருக்கானுங்க. இதுக்கு இன்னொரு எது மூலமாக அவங்க வந்து அந்த நேவிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எலான் மாஸ்கோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேவிகேஷன் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த 2 இனக்குழுக்களோட சண்டையை இது பண்ணிவிட்டு அங்கே வந்து தனியாக வந்து ஒரு கிறிஸ்டியன் தேசம் எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அவர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புகிறாங்களோ அதேமாரி வந்து மியான்மர் பார்டரு, அதுக்கப்புறம் மிசோராம், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ், இந்த 3 இதுலேயும் வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை எடுத்துகிட்டு அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு தனி கிறிஸ்துவ நாடு உருவாக்குறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கானுங்க. இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பிரிச்சுட்டு, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளை பிரித்து, அதுக்கப்புறம் மியான்மரில் இருக்கிற சில பகுதிகளை இணைச்சி ஒரு குட்டி கிறிஸ்துவ தேசத்தை உருவாக்குறதுக்காக எவ்வளோ வேலையை பண்ணியிருக்கானுங்க. இப்போ வந்து நிகில் குப்தா மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த நிகில் குப்தாவை அவனுங்க வந்து கேப்சர் பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணானுங்க, இந்தியாவோட அஜித் நோவால் அதுக்கப்புறம் அவங்க டீமெல்லாம் கொண்டு வந்தாங்க சீனில். இப்போ இதேமாரி தான் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, இவனை மேத்யூவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதான் அவனுக்கு ஒரு காலம் வந்தால் நம்மளுக்கு ஒரு காலம். இந்தியா வந்து பணிஞ்சு போகல, அது வேறு விஷயம். இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆர்எஸ்எஸை தடை பண்ணணும், அதுக்கப்புறம் ராவை தடை பண்ணணும். எப்படி ஐநாவில் ராவை தடை பண்ணணும். ரா வந்து ஒரு தடை செய்யணுமா அந்த அமைப்பை. இப்போ இந்தியாவும் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, இஸ்ரேல் தூதரகம் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைன் தூதரகம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த பிடிப்பட்ட 6 பேரையும் நாங்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டு. இந்தியா வந்து அது கடுமையான மறுப்பு தெரிவிச்சிருச்சு. இவனுங்க வந்து உங்கள் குடிமக்களாக இருக்கலாம், ஆனாலும் குடிமக்களாக இருந்தாலும் இவர்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள், நாட்டு இறையாண்மைக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் இவர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதே கதை தான் யாருக்கு, இந்த மேத்யூவுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவர்கள் வந்து விடுங்க, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு இருக்கிற ஜெய்சங்கர் ஐயா மாரி அவங்களுக்கும் வந்து அவங்க பேர் மறந்துட்டேன், அவனும் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்தியாவிட்ட வந்து கேட்டிருக்கிறான், இதேமாரி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டாக் பண்ணணும் அவனை சேஃபாக விடுவிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இந்தியா இப்படி பேசுகிறப்ப என்ன அவங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம் அப்படின்னா வந்து, நீ வந்து என்னோட இதெல்லாம் இது பண்ணுற, ராவை வந்து தடை பண்ணணுன்ட்டு ஐநாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஏதோ ஒரு ப்ரைவேட் அமைப்பை வச்சுக்கிட்டு, அதேமாரி நாங்களும் என்ன பண்ண போகிறோம், பிடிப்பட்டது வந்து ஒரு FBI ஏஜென்ட்டு. அவன் வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கு அகைன்ஸ்டாக பண்ணியிருக்கான், தீவிரவாத செயல்களை செஞ்சுருக்கிறான், ஒரு தனியான ஒரு நாடை உருவாக்குறதுக்காக எவ்வளோ வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். அதனால் இதை வச்சு நாங்கள் எங்களோட உறுப்பு ஆதரவு நாடுகளை வச்சுக்கிட்டு நாங்கள் FBIயை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐநாவில் முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ முதல்ல அந்த தடை அதேமாரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்களும் இதை பண்ண மாட்டோம். அதேமாரி நிகில் குப்தா வந்து நான் வந்து ஒரு தீவிரவாதியை சுட்டதுக்கு நீ அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து நீ இது பண்ணிடுவீங்கன்னா சீனில் கொண்டு வருவீங்கன்னா, அதேமாரி நாங்களும் வந்து துளசி கபார்லேருந்து எல்லாரையும் வந்து நாங்கள் சீனில் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு பேசியிருக்கலாம். இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இந்த தேச துரோகிகளோட முகம் எங்கே போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதை வந்து முன்னாடி இருந்த இந்தியா, காங்கிரஸ் ஆண்ட இந்தியாவாக இருந்திருந்த அப்படின்னா வந்து இந்தமாரி ஒரு துணிச்சலான நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, இந்தமாரி ஒரு துணிச்சலான வந்து ஒரு பாலிசி மூலமாக நம்ம நாடு முக்கியம், நம்ம நாடோட இறையாண்மை முக்கியம், நம்ம நாடோட நலன் தான் முக்கியம் அப்படின்ற எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி எடுக்கிற கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த இந்தியாவாக இருந்ததுன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இப்போ இருக்கிற இந்தியாட்ட வந்து இதெல்லாம் வந்து அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. இவர்கள் வந்து ஒரு எல்லைக்கு மேலே, அதாவது தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தன்னோட வளர்த்த பிள்ளைகளே. அதேமாரி வந்து இந்தியாவோட வளர்ச்சின்றது அவங்களோட கட்டுக்குள்ளே அடங்காத அளவுக்கு தாண்டி போயிடுச்சு. இந்தியாவையும் சீனாவையும் அவங்க கட்டுப்படுத்தணும்னு நீ நினைக்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா வந்து இந்தியாவோட இது வந்து வல்லரசு நிலையை வந்து அடைஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்தமாரி தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து இங்கே இந்தமாரி நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா, இந்தியாவோட உளவாளி வந்து பாகிஸ்தானில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸு ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட உளவு அமைப்பில் இருக்கிற நிறைய ஆட்களை போட்டு தள்ளினது, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், துரந்தன்ற படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 2.0 கூட வந்துடுச்சு, அதுவும் ஒரு அட்டகாசமான படம். ஒரு உளவாளி வந்து எப்படி வந்து தன்னோட குடும்பத்தை மறந்து தனக்கு குடும்பமே இல்லை, குடும்பமே வந்து நம்மளோட நாடு தான், நம்மளோட நாட்டுக்காக வந்து தன்னோட உயிரையும் வந்து தியாகம் பண்ணுறதுக்காக
எல்லா ஆசாபாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை நாட்டை ஒண்டியுமே நேசிச்சுட்டு ஒரு மனுஷன் அங்கே போய் எந்நேரம் பிடிப்பட்டாலும் வந்து சாவுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. தீவிரவாதிகளோட சாவுகள் வேணால் வந்து களத்தில் வந்து ஒரு குண்டில் செத்துருவான். ஆனால் இதேமாரி பிடிபடக்கூடிய உளவாளிகளோட மரணம் வந்து மிக கொடியதாக இருக்கும். அவ்வளோ சித்திரவதைகள் இதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கிட்டு உறுதியான நெஞ்சத்தோடு போய் அங்கே உழவுகளை பார்த்து இந்தியாவுக்கு வந்து நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த துரந்தர், அந்த உளவாளிகளை பற்றி படம் தான் வந்து துரந்தர். அதை கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். 2வது வெர்ஷனும் வந்திருக்கு, அதுவும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ இங்கே நடந்த விஷயத்தையே நம்ம என்ன பண்ணலாம், துரந்தர் 3.0ன்னு எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பின்னாடி மறைமுகமாக திரைமறைவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை FBI பண்ணியிருக்கிறான். இதுக்கு சப்போர்ட்டாக வந்து சைனாக்காரனும் வந்திருக்கிறான், பாகிஸ்தான்காரன் வந்திருக்கான், பங்களாதேஷ்காரன் வந்திருக்கான். எவ்வளோ நாடு பாருங்கள். ஒரு இந்தியான்ற ஒரு தேசத்தை வந்து வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ பெரிய நரிகள்லாம் சூழ்ந்துட்டுருக்கு. இதையும் தாண்டி தான் இந்தியா வந்து என்ன போட்டிருக்கு, வீரநடை போட்டுட்ருக்குது வல்லரசா. அந்த வல்லரசு ஆகிறதுக்கு நாட்டு மக்களாகிய நாமளும் என்ன பண்ணணும், உறுதுணையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நாடு பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டோன்னா எங்கே ஆதாரம் காட்டுங்க, ஃபோட்டோ காட்டுங்க, வீடியோ காட்டுங்க. இராணுவத்தை வந்து நம்ம நம்பணும். ஏன்னா இப்போ நம்ம சிரித்து பேசிகிட்டு இருக்கோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம் அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் வந்து எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து அவ்வளோ வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க, கண்ணும் கருத்துமா. அதனால தான் நான் பேச முடியுது, நீங்கள் வந்து என் வீடியோவை பார்க்க முடியுது. சிரிக்கிறோம், போகிறோம், வரோம் எல்லாமே. ஒருவேளை அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, அவர்கள் இல்லை அப்படின்னா வந்து இப்போல்லாம் நம்ம அடிமைகளாக தான் இருப்போம். ஏற்கனவே நம்மளோட வரலாறு வந்து ரொம்ப மோசமானது. கிட்டத்தட்ட 700 வருஷங்களாக நம்மளோட ஒற்றுமை இல்லாதனால ஏகப்பட்ட நாய்ங்கள்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணுங்க, அடிமைப்படுத்திக்கிட்டு அடிமைகளாக இருந்திருக்கோம். சுய உரிமைகளை இழந்து சாமி கும்பிட்றத கூட வந்து எந்த சாமியை கும்பிடணுன்றதை அவன் டிசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என் சாமியை கும்பிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான அடக்குமுறைகளுக்கும் வாழ்வீச்சுக்கும் ஆளாகி இப்படி இருந்த ஒரு தேசம் வந்து எவ்வளோ ரத்தங்களை சிந்தி தான் வந்து இந்த தேசம் இப்போ எழும்பியிருக்குது. இந்த எழும்பின தேசத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம், திரும்பி வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்போம். தேச துரோகிகளை வந்து அடையாளம் காணுங்க. அதேமாரி அவர்களை விலக்கி வைங்க, அவர்களுக்கு ஆதரவு தராதிங்க. அரசியல் கட்சிகள் மூலமாக அவர்கள் வந்து இப்போ செயல்படுறாங்க. அரசுக்கு எதிராக, தேச விரோதத்துக்கு எதிராக இருக்க எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஓட்டு போடாதீங்க. எந்த அரசியல் கட்சிகளையும் ஆதரிக்காதீங்க. சிறுபான்மையர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பொய்களை சொல்லிக்கிட்டு பெரும்பான்மையரை அவமதிக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கத்தையும் ஆதரிக்க வேண்டாம். அப்படி ஆதரிக்கிறதுன்றது நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம்தான். அதனால் வந்து விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய, நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய, நாட்டோட இறைமை எப்பயுமே விட்டு கொடுக்காத மக்களையும் கட்சிகளையும் வந்து ஆதரிங்க. தொடர்ந்து பார்ப்போம். இதேமாரி நிறைய விஷயங்களை வந்து உலக நடப்புகளை பார்ப்போம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.